வணக்கம் எல்லாருக்கும். இதுதான் உங்கள் மெட் சர்ஃபர்ஸ். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருப்போம். அதுதான் ஊசி. இந்த ஊசியை பற்றி ஆனால் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம எம்பிபிஎஸ் படிக்கிறோம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஊசியை நம்ம எங்கே போடுவோன்னா கியூபைட்டல் ஃபோர்ஸா. ஏன்டா கியூபைட்டல் ஃபோர்ஸால் போடுற, இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு தானே கேட்குற. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போதும் போல் நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டிங்ஸ் பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன், பவுண்ட்ரிஸ், கண்டென்ட், கிளினிக்கல். சிம்பிளில். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் அது பேர்லேருந்தே எடுப்போம். இது ஒரு ஃபோர்ஸான்றாங்க. ஃபோர்ஸானா என்னது? ஒரு பள்ளம். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் போல் ஒரு பள்ளம் தான் கியூபைட்டல் ஃபோர்ஸான்னு சொல்கிறோம். ட்ரையாங்கிள் மாதிரியே இருக்கான்னு பார்ப்போமா? இங்கே ஒரு லைன் போடுறேன், இங்கே கீழே ஒரு லைனு, இங்கே ஒரு லைன். இப்போ நம்ம பவுண்ட்ரிஸ் பார்ப்போம் இதுக்கு. ஸோ ஃபஸ்ட் லேட்டரில் என்ன மசில் இருக்குது? பிரேக்கியோ ரேடியாலிஸ். ஆனால் வெறும் பிரேக்கியோ ரேடியாலிஸ்ன்னு போடுறதுக்கு பதிலாக இது என்ன பார்டரு? இது லேட்ரல் பார்டர். அப்போ இது என்னது? மீடியல் பார்டர். ஸோ மீடியல் பார்டர் ஆஃப் பிரேக்கியோ ரேடியாலிஸ். அடுத்தது மீடியல் சைடில். இப்போது மீடியல்னால் இந்த சைடு. இப்போ இந்த சைடில் என்ன இருக்குது? நம்மளுக்கு ப்ரொனேட்டா டீரிஸ் மசில் இருக்குது. ப்ரொனேட்டா டீரிஸ்ன்னு வெறும் அதே மாதிரி போடாமல் இது மீடியல் பார்டரா, இது லேட்ரல் பார்டர். ஸோ லேட்ரல் பார்டர் ஆஃப் ப்ரொனேட்டா டீரிஸ். அடுத்தது பேஸ். பேஸ் ஈஸி தான். இது ஒரு எபிகாண்டைல்னு சொல்லுவாங்க, இது ஒரு எபிகாண்டைல்னு சொல்லுவாங்க. எபிகாண்டைல்னா ஒரு ரவுண்டுங்க, சிம்பிளாக பல்ஜ் மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே ஒரு லைன் ஜாயின் ஆகுதா, அதுதான் இமேஜினரி லைன். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறது நம்மளுக்கு பேஸ். அடுத்தது ஏபெக்ஸ். ஏபெக்ஸ்ன்றது இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்டில் என்ன இருக்குது? பிரேக்கியோ ரேடியாலிஸ் மசிலும் இந்த ப்ரொனேட்டா டீரிஸ் மசிலும் கனெக்ட் ஆகுதா, அதான் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் பிரேக்கியோ ரேடியாலிஸ் அண்ட் ப்ரொனேட்டா டீரிஸ். அடுத்தது கூரை. கூரைனா என்னது? ரூஃபு. ரூஃபில் எப்போதும் போல் ஸ்கின்னு, சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா, டீப் ஃபேஷியா அண்ட் பைசிபிட்டல் அப்போனியூராசிஸ். பைசிபிட்டல் அப்போனியூராசிஸ் அதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது. ஸோ பைசிபிட்டல் அப்போனியூராசிஸ் இதுதான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சரு. இது அப்போனியூராசிஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ மாதிரி. அது அப்படியே ஃப்ளாட்டாக இந்த சைடில் இருக்குது. அதுதான் ரூஃபில் இருக்குது. அடுத்தது ஃப்ளோர். ஃப்ளோருக்கு மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி தாங்க ஆகணும். பிரேக்கியாலிஸ் மசிலும் அண்ட் சுப்பைனேட்டார் மசிலும். இது நீங்கள் உங்கள் கெடாவரில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக், அதாவது ஹெட்டிங், கண்டென்ட். எவனுக்கு எது தெரியுதே இல்லையோ, ஆனால் இது மட்டும் நல்லா இருக்குமே, நல்லா தெரியுங்க. அதுதாங்க கண்டென்ட்டோட நிமானிக்ஸ். MBBS கேட்ட மாதிரி இருக்குல்ல, நம்ம தாங்க படிக்கிறோம். சரி, எம்முக்கு மீடியன் நர்வு. மீடியன் நர்வு என்னன்னு மட்டும் போடுறேன். அடுத்தது பி. பி பைசப்ஸ் பிரேக்கையோட டெண்டன். ஸோ பைசப்ஸ் பிரேக்கையோட டெண்டனா. அடுத்தது இன்னொரு பி இருக்குதுல்ல, இது மட்டும் குழப்பிடாதீங்க. முதல்ல டெண்டன் தான் வரும். அதுக்கு அடுத்தது தான் பி பிரேக்கியல் ஆர்ட்ரி வரும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, நிறைய பேர் இது தப்பு பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்தது எஸ்ஸுக்கு ரேடியல் நர்வ் சொல்லுவாங்க. எஸ் தானடா இருக்குது, நீ ஏன்டா ரேடியல் நர்வுன்ற ஆறு ஸ்டார்ட் ஆகுது? அது ஒன்றும் இல்லைங்க, சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் ஆஃப் ரேடியல் நர்வு. நீங்கள் வெறும் ரேடியல் நர்வுன்னு போட்டால் கூட டபுள் ஓகே. ஏன்னா ஒரு சில பேர் MBBRன்னு கூட படிப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. டிஸ்டிங்ஷனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கூட தேவைப்படலாம். இது மீடியல் சைடில் லேட்ரல் சைடில் வரைக்கும் போகுதுங்க. மீடியல் டு லேட்ரல். இது மீடியலு கீழேயும் எம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் இன்னும் ஈஸியாக. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோ எண்டுக்கு வர போகிறோம். அடுத்து கிளினிக்கல். இந்த ஊசியை போடுவாங்கன்னு சொன்னல, அது இங்கே தாங்க நம்ம இப்போ படிக்க போகிறோம் நம்ம. ஸோ இப்போ கிளினிக்கலில் பார்ப்போம். கிளினிக்கல் வீன் பங்க்சர். இந்த வீன் பங்க்சர் இருக்குல்ல, இது மீடியன் கியூபைட்டல் வெயினில் தான் பண்ணுவாங்க. இது ஐவி இன்ஜெக்ஷன் அப்பையும் ஏதாவது பிளட்டு ரிமூவ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு தெரியுமா? இந்த ரீசன்ஸ் உங்கள் எக்ஸாமில் கண்டிப்பாக எழுதியே ஆகணும், மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இது நான் டயக்ராம் வழியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் உங்களுக்கு மீடியன் கியூபைட்டல் வெயின். இது எதுக்கு மேலே இருக்குன்னா, இந்த பைசிபிட்டல் அப்போனியூராசிஸ்க்கு மேலே இருக்குதா. ஸோ இப்போ இந்த மீடியன் கியூபைட்டல் வெயின் தான் ஒரு ப்ராமினெண்ட்டான வெயின். இது உங்களுக்கு வெளில வரைக்கும் நல்லா அழகாக தெரியும். இது பைசிபிட்டல் அப்போனியூராசிஸ் இருக்குல்ல, இதனால இந்த மீடியன் கியூபைட்டல் வெயின் ஆடாமல் அசையாமல் அதே இடத்துல அப்படியே நிற்கும். ஓகேவா?
இது பக்கத்தில் எந்த நர்வும் ஓடல பாருங்களேன். சைடில் போடுறத தட்டி விடுங்க. நடுவில் பக்கத்தில் எந்த நர்வும் போகுதில்ல. ஸோ நீங்கள் இப்போ இன்ஜெக்ஷன் குத்துனாலும் உங்களுக்கு இங்கே வலி தெரியாது. ஓகேவா? அடுத்து வந்துட்டு இந்த பைசெபிட்டல் அப்போ நியூராசிஸ் கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே கண்டென்ட் பார்த்துருப்போம்ல, பிரேக்கியல் ஆர்ட்ரி அண்ட் தென் ரேடியல் நர்வ். இது ரெண்டுமே தான் இந்த பைசெபிட்டல் அப்போ நியூராசிஸ் கீழே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இது ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம இந்த ஊசியை குத்தும் போது இந்த வெயின் வந்துட்டு நல்லா வெளியில் தெரியும். அதுக்கப்புறமா ஆடாமல் நிற்கிறதாலையும் இந்த அப்போ நியூராசிஸ் வந்துட்டு கீழே அந்த நர்வையும் அந்த ஆர்ட்ரியும் வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறனால தான் நம்ம இந்த மீடியன் கியூபைட்டல் வெயினை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.